அதுக்கேத்த போல பெரிய கிஃப்டா தருவேன். உண்மையாலே நீ கிறிஸ்மஸ் தாத்தா வாட்டமே தான் இருக்கீங்க. நான் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வரேன். பண்றது ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகலாம்? போவோம், போய் யாராவது ஒண்ணைய முதல்ல பாப்போம். லைட் ஆஃப் பண்றேன், நீங்களா போய் தூங்குங்கப்பா. காலையில இருந்து இந்த லைட் செட்டிங் வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஓடுறது இங்க ஓடியாடுறதுன்னு இந்த லைட்டை தூக்கிக்கிட்டு ஓடுறது ஓடியாடுறதுமா என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயாவது முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் ஏதாவது பண்ண வேண்டிய வேலை இருக்குதாப்பா? நேரம் ஆயிடுச்சு பாரு, லைட்டை போட்டு விடலாம்ல, எப்படி எரியுதுன்னு பாக்கலாம். நித்யா, நீ சொன்ன மாதிரி காலையில இருந்து இதே வேலையா தான் இருந்தாங்க. சரியா சாப்பிட கூட இல்ல பசங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட வரலன்னா பாத்துக்கிய. ஏன்பா அந்த லைட்டை தான் போட்டு விடுங்களா? நித்யா ரொம்ப ஆசைப்படுறாப்பா. நான் போய் ஆன் பண்ணி விடுறேன் ஆண்டி. ஒயர் எல்லாம் கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணேன், எல்லாம் கரெக்டா தான் கனெக்ட் ஆயிருக்கு. நான் போய் ஆன் பண்ணிட்டு வரேன். சரி, நான் இங்க இருந்து செக் பண்றேன். சித்து, நீ போய் ஆன் பண்ணி விட்டுட்டு வா. இப்ப சொன்னீங்களே இதுதான் கரெக்ட், நீங்களே போய் ஆன் பண்ணலாமா சொல்லுங்க? நான் எதுக்கு இருக்கேன்? தம்பி இதெல்லாம் செய்யறத விட்டுட்டு வேற வேலை என்ன இருக்கு? நான் போய் அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி விடுறேன். இப்போ எப்படிதான் இந்த லைட் எரியுதுன்னு பார்க்கணும். போய் ஆன் பண்றேனே. ஆனா நான் ஸ்விட்சை போட்டுட்டேன் பாருங்க. அப்படியோ? எப்படி எரியுது பாருப்பா, சூப்பரா இருக்கு. வாவ். ஆனா இதே மாதிரி டெய்லியும் லைட் போட்டீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். செம்மையா இருக்கு. இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ் கால கட்ட போகுது. நீங்க எல்லாரும் இருக்கீங்க. சோஃபி அக்கா எங்க போயிட்டாங்க? சோஃபி அக்கா, என்னக்கா சோஃபி அக்காவை காணல? வீட்டுக்குள்ள இருக்காங்களா? வீட்டுக்கு போயிருக்காங்களா? ஆமா சித்து, நீ சொன்ன மாதிரி சோஃபியா காணலதான். என்ன நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, சோஃபி எங்க போயிட்டா? அவங்க வீட்டுக்கு போயிருக்காளா? நான் போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன். அவ இப்படியே இந்த சைடு போனா, வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போனா. எதுக்கோ போறான்னு நினைச்சேன், ஆனா இன்னமும் காணல. ஆனா அவ எந்த சைடு போனான்னு எனக்கு தெரியும். என்கிட்ட அவ சொல்லாமலே போயிட்டா. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா எங்க போனேன்னு? ஒருவேளை வீட்டுல போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர போயிருப்பா போல. அதானே? அதே என்னமோ தெரியும்னு சொல்ற. சரி, இப்ப நீ சொல்லி எங்க போயிருக்காவ? சோஃபி, சோஃபி எங்க போயிருக்கா? இவ்வளவு நேரம் கூப்பிட்டுமே சத்தமே கொடுக்க மாட்டா. அருணா, சோஃபி அங்கேயா இருக்கா? அருணா காதுலயே விழல போல. சரி, நான் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வரேன். சரி பசங்களா, நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நான் போய் சோஃபியை பார்த்துட்டு வரேன். சாண்டா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஒண்டியா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் கும்பலா ஒரே இடத்துல நிக்கிறாங்களே. எப்படி போய் உங்களை சர்ப்ரைஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகலாம்? போவோம், போய் யாராவது ஒண்ணைய முதல்ல பாப்போம். மீனா, சோஃபிய பாரு, தோ வரா. ஏய் சோஃபி, உன காணங்கன்னு தேடினா நீ என்ன கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம்லாம் போட்டு வந்திருக்கியா? ஏய் சோஃபி, எங்ககிட்ட கூட சொல்லாமலே நீ பாரு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் நீ மட்டும் போட்டுட்டு வந்திருக்க. எங்ககிட்டயே சொல்லிருந்தா நாங்களும் இதே மாதிரி போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ஏதுப்பா உனக்கு இதெல்லாம்? Dress எல்லாம் நல்லா சூப்பரா போட்டுருக்க. கரெக்ட்டா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரியே தான் இருக்கீங்க. ரியலாவா சொல்ற? நான் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரியே இருக்கனா? ரியலாவே என்ன பார்த்தா சாண்டா மாதிரியே இருக்கா? பாரு எப்படி இருக்கற பாருங்களேன். சோஃபி, உண்மையாலே நீ கிறிஸ்மஸ் தாத்தா வாட்டமே தான் இருக்கீங்க. ரியலாவே நீ சாண்டா மாதிரியே இருக்க. மேரி கிறிஸ்மஸ். கரெக்ட்டா இருக்கா? ஆமா, கிறிஸ்மஸ் தாத்தா எங்களுக்கு gift எங்க? gift எடுத்து வந்திருக்கியா? வேஷம் போட தெரிஞ்ச நீனே gift எடுத்து வந்தியா எங்கயாவது? காமி காமி, எங்களுக்கான gifts எங்க வச்சிருக்க காமி? சோஃபியாக்கா, நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா ஆகலாம்னு நினைச்சேன். நீங்க எங்க கிட்ட எல்லாம் சொல்லாமல நீங்க என்னன்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் தாடிலாம் வச்சிட்டு வந்திருக்கீங்க. என்கிட்ட கொடுத்திருந்தா நான் வச்சிட்டு வந்திருப்பேன்ல. சித்து, இருக்கட்டும் சித்து, இன்னைக்கு சோஃபி வேஷம் போட்டிருக்கா, நல்லா இருக்கு. இன்னொரு நாள் நீ வேஷம் போடு. அடுத்த கிறிஸ்மஸ்க்குலாம் நீ நல்லா வேஷம் போட்டுட்டு எல்லார்கிட்டயும் வந்து கிஃப்ட் கொடு. சரி, டைம் ஆயிடுச்சு பாருங்க. எல்லாரும் படுக்கிறீங்களா? போய் லைட் ஆஃப் பண்ணுங்க. யாராவது வண்டி சீக்கிரமா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. காலையில எழுந்தி குளிச்சிட்டு சர்ச்சுக்கு போய் கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் போய் பார்க்கணும். சரிங்க சித்தி, நான் லைட் ஆஃப் பண்றேன். நீங்களா போய் தூங்குங்கப்பா, நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஏய் கிறிஸ்மஸ் தாத்தா, உன் பக்கத்துல நான் படுத்துக்கிறேன் இன்னைக்கு. ஸ்ரீமா, நான் தான் படுத்துக்க போறேன் கிறிஸ்மஸ் தாத்தா கூட. ஏய் சாண்டா, சோஃபி சாண்டா, நான் படுத்துக்கிறேன் உன் கூட. யார் வேணா படுத்துக்கோங்க. நான் என்ன வேணா நான் சொல்றேன். எங்க படுத்தாலும் தூக்கம் வர போகுதுதான். ஆமா, எனக்கு ஏதாவது கிஃப்ட்லாம் வச்சிருக்கியா? என்ன கிஃப்டா? எங்க யாராவது வாங்கியா கொடுத்தீங்கன்னு என்ன கொடுக்க சொல்லி? ரொம்ப நேரமா நாங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோமே கிஃப்ட பத்தி. எங்கயாவது வாயை திறக்கறியா நீ? கிஃப்ட் வச்சிருக்கியா இல்லையா? நானே சும்மா வேஷம் போட்டுட்டு வந்தேன். இப்ப கிஃப்ட்னு கேட்டீங்கன்னா நான் எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது? அம்மா என்கிட்ட எதுவும் காசுலாம் கொடுக்கவே இல்ல. அப்படியே கொடுத்திருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் சொல்லாமல போய் நான் கிஃப்ட் வாங்க போறேன். நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் கிஃப்டாவே. அங்க என்னம்மா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? பேசுற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. சீக்கிரம் தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு பாரு. எனக்கு யாருமே இடம் கொடுக்கவே இல்ல. லைட்டை நிறுத்திட்டு வர்றதுக்குள்ள எல்லாருமே தூங்கிட்டாங்க. அவ்வளவு நேரமா ஆக்கிட்டோம். எல்லாரும் தூங்கிட்டாங்க, யாரும் முழிச்சுக்கிட்டு இல்ல. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம கிஃப்ட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவோம். ஏற்கனவே எல்லாரும் கேட்டுட்டாங்க கிஃப்ட் எடுத்துட்டு வர சொல்லி. அதனால நம்ம போய் எடுத்துட்டு வரலாம். ஏதோ சத்தம் கேக்குது. இங்க எல்லாருமே தூங்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப எங்க இருந்து வருது சத்தம்? இப்ப எதையோ பார்த்தனே. நம்மளே நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. சாண்டா மாதிரியே தெரிஞ்சது. ஓ, நம்மளே ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம் போல. ஆனா நான் யாரையோ பார்த்தேன். என்ன எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. எதையோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நம்மளே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறோமோ.
சரி சரி, நம்ம சீக்கிரமா போய் gift எடுத்துட்டு வந்துருவோம். கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஒண்டிக்கிட்டையும் வச்சிடுவோம். காலையில பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. சாண்டா தாத்தா, குழந்தை, என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்க. நீயும் இந்த தாத்தா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. என்ன குழந்தை, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை யார் செஞ்சீங்க? ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கீங்க, அழகா இருக்கு. நீ சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கியா? ஆனா நானே வந்துட்டேன் பத்தியா, ஒன்னும் சர்ப்ரைஸ் பண்ண. சாண்டா தாத்தா வந்திருக்கீங்க. கிறிஸ்மஸ் தாத்தா, எனக்கு ஏதாவது gift எடுத்து வந்திருக்கீங்க? சொல்லுங்க தாத்தா, எனக்கு gift எடுத்து வந்திருக்கீங்களா? பாருங்களேன், நீங்களாம் வருவீங்கன்னு தான் இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே உங்களை நேர்ல பார்க்கல. நான் வேணா கூப்பிட்டு விடட்டுமா உங்களெல்லாம்? அவங்க எல்லாரும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தாத்தா, என்ன gift எனக்காக எடுத்து வந்திருக்கீங்க? சொல்லுங்க தாத்தா. குழந்தை, உனக்காக சூப்பரான கிஃப்ட் கொடுத்திருக்காரு ஜீசஸ். ஆனா நீ எனக்கு சொல்லு, யாரு இந்த ட்ரீயை டெக்கரேட் பண்ணான்னு? தாத்தா, கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்களே டெக்கரேட் பண்ணோம். அண்ணா இந்த ட்ரீ வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதான் ட்ரீயை பெருசா டெக்கரேட் பண்ணோம். சரி, இந்த ட்ரீல ஏதோ தொங்கிட்டு இருக்கே, இதெல்லாம் யார் பண்ணா? சொல்லு குழந்தை, நீ பண்ணியா இல்ல இங்க இருக்கிறாங்களே மத்த பசங்க, அவங்க யாராவது பண்ணாங்களா? இதெல்லாம் யார் யோசிச்சு பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன். நான் கொஞ்சம் கேட்டு சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்றியா? அப்பதான் நான் உனக்கு ஏத்த போல பெரிய கிஃப்டா தருவேன். வாவ் தாத்தா, சூப்பர் தாத்தா, எவ்வளவு பெரிய gift பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இந்த ட்ரீயை நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோமே. நாங்களும் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தே பிரிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் கிறிஸ்மஸ் தாத்தா. வாழ்த்துக்கள் குழந்தை, எல்லார்கிட்டயும் சொல்லிடு. பாய். தேங்க் யூ தாத்தா, எவ்வளவு பெரிய gift பாக்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க. ஏய், இங்க பாருங்கப்பா, சாண்டா தாத்தா வந்தாரு. ஐயோ, நான் சொன்னாலும் எல்லாரும் தூங்குறாங்களே, யாருமே காதுல வாங்கல, யாருமே எழுத மாட்டாங்க. என்னோட எக்ஸைட்மெண்ட்டை என்னால சொல்லவே முடியலையே. எல்லாரும் எழுந்துங்க. இங்க பாருங்க, சாண்டா தாத்தா gift எடுத்து வந்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் gift எடுத்து வந்திருக்காரு. ஐயோ, தூங்கிக்கிட்டே இருக்காங்க, தூக்கம் முக்கியமா போயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சு? யாருமே எழுத மாட்டாங்க. எழுந்துங்கப்பா, எழுந்துங்க. குழந்தை, எழுப்பாத யாரையும். தூங்கட்டும். டிஸ்டர்ப் பண்ணாத குழந்தை, மை சைல்ட். வெயிட் பண்ணு, நான் கிளம்பிடுறேன். கிளம்பிட்ட பிறகு நீ எழுப்பிக்க. பாய். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். gift எடுத்து வந்திருக்காங்க, வாங்க பார்க்கலாம். தாத்தா கொடுத்த gift பார்க்கலாம். எழுந்தவே மாட்டாங்களே. என்ன இது சத்தம்? யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, யாரோ பேசுற குரல் கேட்டுச்சு. யாரும் இல்லையே, எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவ என்ன எழுந்து நின்னுட்டு இருக்கறா? ஏய் சோஃபி, தூங்கு, ஏன் முழிச்சுக்கிட்டே இருக்கிற? ஆண்டி, ஏதோ பேசுற குரல் கேட்டுச்சு ஆண்டி. நீங்களா பேசுனீங்க? ஆனா ஜென்ஸ் குரல் கேட்டுச்சு. கௌஷிக், அப்பெல்லாம் யாரும் வரல, தூங்கு கௌஷிக். இல்லையே, யாரோ வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. நடக்கிற சத்தம் கேட்டுச்சு, யாரும் வரலன்னு சொல்றாங்க. நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா? சரிங்க ஆண்டி, யாரும் இருந்திருக்க மாட்டாங்க தான்.